ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் மயிலோட அப்பா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அவர் முகம் ஒரு மாதிரியா இருக்குது. என்னையா எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க அவங்க ஒய்ஃபு. உடனே அவர் சொல்கிறாரு, நான் வர வழியில் அட்வொகேட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, வக்கீலை பார்த்துட்டு வரையா? எதுக்கு அப்படின்றாங்க. எல்லாம் மயிலோட விஷயமா தான் பார்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மயில் கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் முகம் வாட்டமாக இருக்கேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்கள் புருஷனை நான் கோயிலில் பார்த்தம்மா, ஒரு பொண்ணு கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார். அவர் கோயிலுன்னு கூட பார்க்காம அவ்வளோ சிரித்து சிரித்து பேசி பழகிட்டு இருந்தாங்க நெருக்கமாக. எனக்கு அதை பார்த்ததும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. உடனே அவங்க அம்மா வந்து, என்னது, அவன் என் பொண்ணு வீட்டை விட்டு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கானா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடி மயில், உன் புருஷன் நாங்கள் நாடகம் பண்ணோம், பொய் சொன்னோன்னு சொன்ன யோக்கிய சிகாமணி உன் புருஷன் பாத்தியா, உன்னை விட்டுட்டு வேற எவ கூடயோ பேசி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மயில் வந்து, அது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆமாம், அவர் பொண்ணு கூட நெருக்கமாக பேசுகிறத நானும் ஒரு வாட்டி அவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயிலோட அம்மா, ஏண்டி இதை எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வண்டவளத்தை எல்லாம் தண்டவளம் ஏற்றிருப்பேன்ல அவங்க வீட்டுக்கு போய் அப்படின்றாங்க. உடனே மயில், அதனால தான் நான் சொல்லலை. ஏம்மா, எதுக்குமா, இதை பற்றி நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத. அவர் என்னை விவாகரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் என்னம்மா இருக்குது, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் யார்கிட்ட ஒன்றாலும் பேசட்டும் பழகட்டும், அதை வந்து இனிமேல் விட்டுடு, நீ எங்கேயும் போய் அவங்க வீட்டிலலாம் சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்ட பிறகு மயிலோட அம்மா, இதை விடவே கூடாதியா, நாளைக்கு போய் அவங்கள பாரியா, நம்ம பொண்ணுக்காக ஒரு நியாயம் கேட்கணும், அவங்கள என்ன பண்ணுறேன் பாருன்றாங்க. உடனே மயிலோட தங்கச்சி, அம்மா வேண்டாம்மா போகாதீங்கம்மான்றாங்க. நாளைக்கு நாங்கள் போகிற விஷயத்த உங்கள் அக்கா கிட்ட சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சுடரையும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வீட்டில் நடக்கிற அக்கப்போருங்க. எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கோமதி, கதிர், ராஜி, காந்திமதி, அரசி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது பாண்டியன் உள்ளே வராரு. பாண்டியன் வெளியிலேருந்தே டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறாரு. உடனே அவர் வந்து சேரில் உட்காந்து டிஃபனை திறந்து சாப்பிட்றாரு. உடனே காந்திமதி, வாங்க மாப்பிள்ளை இங்கே உட்காந்து சாப்பிட்லான்றாங்க. இல்லை அத்தை, நான் வெளியில் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரவணனை பார்த்தோம், சரவணா வாடா, நான் உனக்கு இங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடு, வா சாப்பிட்லான்றாரு. கோமதியா, சரவணா இங்கே வா, இங்கே வந்து உக்காந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாண்டியனும், நான் உனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், நீ ஏன் கூட வந்து உக்காந்து சாப்பிடுன்றாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்படி சொல்லவோ சரவணுக்கு ஒன்றும் புரியல. அம்மா சாரிம்மா, நான் அப்பா கூட போய் சாப்பிட்றேம்மான்னு உட்காந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த சாப்பாடை உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த நேரம் பார்த்து பழனிவேல் வராரு. பழனிவேலு உள்ளே வந்ததும் பார்க்குறாரு. ஐயோ, இது என்ன, இது இந்த வீட்டில் 2 பந்தி நடக்குது. இந்த சமயத்தில் நம்ம உள்ளே வந்தோம்னா அக்கா போடுற சாப்பாட்டை போய் உக்காந்து சாப்பிட்டோம்னா மாமா கோச்சிப்பார், மாமா கொடுக்குற சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டோம்னா அக்கா கோச்சிப்பாங்க. வேண்டாப்பா, இந்த ரணகலத்துக்குள்ளே நம்ம வேண்டாம், நம்ம இப்படியே திரும்பிடலான்னு வந்தவர் திரும்பி போயிடுறாரு. போயிட்ட பிறகு சரவணுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. பாண்டி சாப்பிட்டாரு, சரவணன் எல்லாம். உடனே பாண்டியன் சொல்கிறாரு அவங்க பிள்ளைக்கிட்ட, சரவணா நான் வந்து குமரேசன் மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே சரவணன் என்ன பண்ணுறாரு, அம்மா எனக்கு 2 தோசை வைமா, அப்பா குமரேசன் தாத்தாவை பார்க்க போயிருக்கிறாரு, வரத்துக்கு எப்படியா இருந்தாலும் 1/2 மணி நேரமாவது ஆகும், அதனால் எனக்கு ஒரு 2 தோசை வைமா, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு. அதான் உங்கள் அப்பா தான் உனக்கு கொடுத்தாருல, சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல, அங்கேயே சாப்பிட வேண்டித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா எனக்கு அது பத்தலம்மா, உங்கள் அப்பா தானே முக்கியம்னு போனேன் அப்படின்றாங்க. அப்பா முக்கியம்னு போகலம்மா, அப்பாவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா போய் சாப்பிட்டேன், எனக்கு கொடுமா, பசிக்குதுமா ப்ளீஸ்மா அப்படின்றாரு. அப்புறம் தோசையை எடுத்து வைக்கிறாங்க. அவரும் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு போன பாண்டியன் உள்ளே வந்து பார்ப்பாரா. உள்ளே வந்து பார்த்ததும் ஐயோ, சரவணன் பயந்து போய் சாப்பிட்றத விட்டு எழுந்து நின்றுக்கினாருங்க. நின்றுக்கிட்ட பிறகு பாண்டியன் அப்படியே அவரை ஒரு முறைச்சிட்டு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறாருங்க. என்ன பாட்டு தெரியுமா, எல்லாரும் கேட்குற மாதிரி செல்ஃபோனில் ப்ளே பண்ணுறாரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, நாளும் புரிஞ்சிருச்சு நானும் தெரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி,
பச்சை குழந்தையின்னு பாலூட்டி வளர்த்த பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் கண்மணி. அந்த பாட்டை ப்ளே பண்ணுறாங்கங்க. உடனே எல்லாரும் கதிர் ராஜுலாம் சொல்கிறாங்க, மாமா இந்த பாட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சரவணனை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு காந்திமதி போயிட்டு மாத்திரை தேடுறாங்க. மாத்திரை தீர்ந்து போச்சு. அப்புறம் அரிசி கொண்டு வந்து தராங்க. இந்தா பாட்டி இந்த மாத்திரை அப்படின்னு. ஏய் எப்படி உனக்கு தெரியும் சுகர் மாத்திரை இதுதான் நான் போடுவேன்னு? யார் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க காந்திமதி அரசியை பார்த்து. உங்கள் பேரன் தான் அம்மாச்சி வாங்கிட்டு வந்தாருன்றாங்க. பேரனா எந்த பேரன்றாங்க? உங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்கிறாரு உங்கள் குமரேசன் பேரன் தான் வாங்கிட்டு வந்தாருன்றாங்க. அப்படியா உன்கிட்ட கொடுத்தாப்பலையா? என் பேரனுக்கு என் மேலே ரொம்ப அக்கறைடி அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அரசி சொல்கிறாங்க, உன் பேரனுக்கு ரொம்ப அக்கறையா? அதான் சுகர் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கையோட சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சுகர் மாத்திரை எனக்கு, சாக்லேட் வந்து உனக்கு அப்படின்றாங்க. எனக்கு ஏன் அம்மாச்சி அவர் வாங்கிட்டு வந்து தரப்போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ குமரேசன் ரொம்ப மாறிட்டான். அவன் வந்து தப்பு பண்ணான் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அது 7 ஜென்மத்துக்கும் பாவம் தான். ஆனால் இப்போ அவன் ரொம்ப மாறிட்டாம்மா, திருந்திட்டான். இப்போ கூட அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்கல்ல, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினேன்ல, அது வந்து அவனுக்கு பிடிக்கலம்மா. அதனால தான் நான் வந்து நீயும் குமரேசனும் இன்னொரு வாட்டி சேர்ந்து வாழ மாட்டீங்களான்னு நினச்சி தான் நான் கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரசி வந்து, அம்மாச்சி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது மாதிரி கனவெல்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து கோர்ட்டில் அவரை மன்னிச்சு விட்டேனே, அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே காந்திமதி நினைக்கிறாங்க, என் பொண்ணு கூட வந்து தங்கணும்னு நினச்சேன், இப்போ அது நடந்துருச்சு. அதே மாதிரி குமாரும் அரசியும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் தொடரை நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய்.